டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. தமிழக வெற்றி கழகம் நேற்று புதிய நிர்வாகிகள் நியமனம்லாம் போயிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ அர்ஜுனா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அதே போல் சிடிஆர் நிர்மல்குமார் துணை பொதுச் செயலர் பதவி ஐடிக்கு கொடுத்துருக்காங்க. போன்ற பல்வேறு நியமனங்கள் இருக்குது. அந்த அறிக்கையில் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர், இவங்க கூட இணைஞ்சு இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா செயல்படுவார்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிர்வாகிகள் நியமனம் அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன்ஸில் ஆல்ரெடி பணியாற்றிய இப்போ ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், இப்போ ஆதவ அர்ஜுனா ஆகட்டும், இது இந்த நிர்வாகிகள்லாம் வந்து உள்ளார கொண்டு போகும்போது தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு விஜய்னு தெரியுதா? நான் மனச்சாட்சிப்படி தான் சொல்கிறேன். சீமானுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்குது? காளியம்மாள்னாலும் சரி, இப்போ தம்பி ராஜீவ்காந்தினாலும் சரி, கல்யாண சுந்தரனாலும் சரி, ஹூவர் இட் மே பி, இருக்கிறேன்னா இல்லைனா போ, பிரபாகரன், சீமான் கட்சி, இதுதான் இது. நீங்கள் இல்லை அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்களா? இருக்கிறதா இருந்தால் இல்லைன்னா போகிறதா இருந்தால் போங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டியா? அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டியாக அன்றைக்கி ஹீரோவர்ஷிப்பை மையமாக வச்சு செயல்படக்கூடிய தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு டீப் டிஸ்கஷனுக்கும் இதுக்குள்ள ஒரு விஷயந்தான். பட் தமிழ் மண்ணில் எது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்கிற லெவலில் உள்ளது தான் நம்ம சொல்கிறோம். இந்திரா காந்தி நின்னாங்க, சிண்டிகேட் நிற்கல. ஜனதா கட்சி பல தலைவர்கள் சதுரி போயிட்டாங்க, லீடர்ஷிப்பில் நிற்காங்க. ஹீரோவாக நிற்கிற டாக்டர் ராமதாஸ் இன்னை கூட நிற்கிறாப்புல. ஸோ நீங்கள் அரசியலில் ஹீரோவாக நின்னா தான் நிற்க முடியும். சினிமா ஹீரோ விஜய் இந்த இடத்துக்குள்ளே ஜான் ஆரோக்கியசாமியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் திணறாரு. புஷி ஆனந்தை விட்டுக்கிட்டும் அவருக்கு அரசியல் பண்ண முடியல. கட்சி வேணும்னா புதுசாக ஆட்களும் வேணுங்கிற ஒரு குழப்பம் அவர்கிட்ட தெரியுது. அவரோட அந்த அறிக்கையிலே ஒரு குழப்பமான என் இடம் இது, அடுத்தது இவங்க தான் ஒரு முடிவு சொல்ல முடியாத ஒரு குழப்பம் வந்து அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. தலைவராக வந்து நான், பொதுச் செயலர் வந்து புஷி ஆனந்த், இவங்களோட புதுசாக நியமிக்கப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி, அதே போல் ஆதவ அர்ஜுனா அவர்களாம் வந்து இணைந்து செயல்படான்னு சொல்லி அந்த அறிக்கையிலே அதான் சார் சொல்லியிருக்காரு. தெளிவான குழப்பம் இருக்குது. அது வந்து இந்த அறிக்கைப்படி ஒன்றும் நடக்காது. அங்கே வந்து பரமபத விளையாட்டு தான் அங்கே நடக்கும். அடுத்தால யார் மேலே வரா, யார் கீழே போகிறான்னு அந்த கட்சிக்குள்ளே சொல்ல முடியாது. இப்போவும் அந்த கட்சிக்குள்ளே ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, புஷி ஆனந்தை மீறி அந்த கட்சி இல்லை. புஷி ஆனந்த் தான் அந்த கட்சியில் அமைப்பு ஆட்கள்கிட்ட ஹோல்டு வந்து புஷி ஆனந்த் தான் இருக்குது. தொடர்பில்லாத ரசிகர்கள்கிட்ட விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நிர்வாகிகள்கிட்ட புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்தை மீறி அங்கே யாரும் இல்லை. விஜயும் புஷி ஆனந்தை மீறி போக முடியாதுங்கிறதான் காட்டுது ஒன்று. இன்னொன்று வந்து விடுதலை சிறுத்தைகளில் 8 ஒருத்தராக இருந்திருப்பாரா, 10 ஒருத்தராக இருந்திருப்பாரா? விடுதலை சிறுத்தையில் 10 ஒருத்தராக இருந்து திருமாவளவன் தூக்கி போட்ட ஆதவ அர்ஜுனா இங்கே 3 வரல ஒருத்தராக வந்துட்டார்ல. அவர் வெளியேறினார். அங்கே வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு குரலை வந்து தொடர்ச்சியாக முன்னிறுத்திட்டே இருந்தார். அதே போல் திமுக விமர்சனம் செஞ்சார், அதனால் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அப்புறம் வெளியேறினார். அது மட்டும் அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், 8 ஒருத்தராக அங்கே இருந்தாருன்ட்டு. அதை தாண்டி அவர் அந்த இதுக்கு முன்னாடி டிஎம்கேவுக்கும் தேர்தலில் வேலை பார்த்துருக்காரு, இப்போ விசிகேவுக்கும் மாநாடுகளில் வேலை செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருக்குல்ல சார்? அதுதான் ரவீந்திரன் துரைசாமி ஆதவ அர்ஜுனாவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டாச்சருக்கு தான் முதல்ல அடிக்கிறேன், ஸ்டாச்சரை அடிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் நீ சப்பண்ணி தூக்கி போட்ட ஆதவ அர்ஜுனா, நீ நத்திங்கன்னு தூக்கி போட்ட ஆதவ அர்ஜுனா, தூசுண்ணி திருமாவளம் தட்டி விட்ட ஆதவ அர்ஜுனா, இன்னும் எத்தனை வார்த்தையை சொல்லலாம். என் நண்பர்கள் நிறைய வார்த்தைகள் சொன்னால் அங்கே உள்ள சிந்தனை செல்வன், பனையூர் பாபு, நண்பர் ஆளூர் ஷானவாஸ், இவங்கெல்லாம் அவரை கண்டு அந்த அளவுக்கு கொலவெறியில் இருந்தாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சு விடுவாங்க. எனிவே திருமாவளவன்ட்ட இருந்து நீக்கப்பட்டவர், கெப்பாசிட்டி உள்ளவர். திருமாவளவனே லைஃப்பில் கொண்டு வந்தார், பெரிய அளவுக்கு லைஃப்பில் கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சக்தியாட்டு பவர் பொலிட்டிக்ஸில் அவர் ஜெயித்தாரா தோத்தாராங்கிறது கூட தெரியலைனாலும் கூட பவர் பொலிட்டிக்ஸில் ஒரு பெரிய ஆளாட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு மாசு உள்ள ஒரு ஆட்டு, அதை நிலைநிறுத்தினால ஆதவ அர்ஜுனாவுக்கும் பங்கு இருக்குது. முதலுக்கே மோசம் பண்ணி தெருவில் இழுத்து விட்டுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்லிஸ் போல்ஸ் தான் அதிமுகட்ட இருக்கிறது ஆன்டி விசிகே ஓட்டு. அங்கே போனால் எலித்தவளை நட்பாகி 10 வருஷம் அரசியல் போயிடுவீங்கிற ரவீந்திரன் துரைசாமி கருத்தை திருமாவளவன் கேட்கும்போது முதலுக்கே மோசம் பண்ணிடுவாருங்கிறனால தான் தட்டி விட்டார். அல்லன்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி கெப்பாசிட்டி உள்ளவர் தான். பிராண்டிங், மார்க்கெட்டிங், விசிகா பெரிய ஃபோல்ஸாக காட்டினதில் ஆதவ அர்ஜுனாவுக்கு பங்களிப்பை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதே பங்களிப்பு அவரால் விஜய்க்கும் செய்து கொடுக்க முடியுங்கிறத நான் மறுக்க வரல.
இல்லை அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல சார். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலத்துக்கு அதுதானே தேவை. கண்டிப்பாக தேவையான கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நான் மறுக்க அப்போ வரல. விஜய் அது கரெக்டாக உணர்ந்ததுனால தானே இப்போ ஆதவர்ஜுனா உள்ளார கொண்டு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திருமாவளவர்கள் வந்து தட்டி விட்ட தூசின்ட்டு. ஆனால் அவர் நேற்று மீட் பண்ணியிருக்காங்க. நேற்று மீட் பண்ணி பரஸ்பரம் வந்து மரியாதை நிமித்தமாக பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் தட்டி விட்ட தூசின்றீங்க. ஆனால் விஜய் அதுக்கு விஜய்க்கு இது ஒரு பெரிய புதுசாக கட்சி ஆரம்பித்து உள்ளார வராரு பாலிடிக்ஸ்குள்ளே. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவர் எதிர்பார்ப்பாரு. எப்படியா ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் நம்மகிட்ட வராரு. நீங்கள் சொன்ன மாதிரி விட்ட தூசிங்கிறதுலையும் தப்பு இல்லை. ஏன்னா தூக்கி போட்டப்பட்டவர் தான். தூக்கி போடும்போது காக்கா என்னன்னு கேட்கல. விடுதலை சிறுத்தைகளில் சமூக வலைத்தளங்களில் ஆதவர்ஜுனாக்கா பொங்குன யார் கூட வந்து கேட்கல. ஒத்தாள் அவரோட கூட போகல. அவரும் அவர் கைப்பைக்கும் அவருக்கு பணமும் தான் போச்சு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவருக்கு ஸ்டேச்சரை நான் அடிக்கிறேன், கெப்பாசிட்டியை நான் மதிக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது சரி, ஓகே சார். இப்போது இந்த நிர்வாகிகள் நீங்கள் நேற்று யாரும் எதிர்பார்க்காத ஒன்று சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருந்திருக்காரு. இப்போ வந்து தவேகாவுக்கு வந்திருக்காரு. அதே போல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாள் அவங்க சேருவாங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க இல்லை, இப்போதைக்கு அவங்க இணைப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னும் வருங்காலங்களில் வந்து டிஎம்கேலேருந்தும் சரி ஏடிஎம்கேலேருந்தும் சரி இன்னும் பெரும் முன்னணி நிர்வாகிகள் வந்து இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை? அதிருப்தியாளர்களை இவர் ஆதவர்ஜுனாவே வலைவீசி பிடிச்சு கொண்டு வருவார். அது ஆதவர்ஜுனாவுக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து அதுக்குள்ள முக்கியத்துவத்தை கொடுத்தா ஆதவர்ஜுனாலே அதை கொண்டு வர முடியும். அதிருப்தியாளர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவங்கள வந்து அணிதிரட்டி கொண்டு வருவாருங்க. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே வேளையில் நிர்மல்குமார் வந்து அதிமுக விட்டுக்கிட்டு சிட்டிங் அதிமுகவில் ஆளாக இருக்கிறவர் விசிகா இது தாவேக்காவில் வந்தது. அது ஒரு ப்ளஸ் தான். நிர்மல்குமார் வந்தது அவர் ஓரங்கட்டப்பட்டவர் அல்ல, ஒதுக்கி போட்டவர் அல்ல, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அல்ல. அவர் வந்து அது ப்ளஸ் தான். காளியம்மாளை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து பெண்கள் மத்தியில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஆனால் நாம் தமிழர் கட்சி சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக தான் போகுது. அந்த லீடர்ஷிப் தான் அவங்களுக்கு வெயிட்டு. எல்லா தேர்தலையும் நிற்கிறதான் வெயிட்டு. எடப்பாடி மாதிரியோ விஜய் மாதிரியோ என்டிஏ மாதிரியோ களத்தை விட்டு பயந்து ஓடலை. சுத்த வீரனா ஈரோடு கிழக்கில் சீமா நிற்கிறாங்கிறது தான் 234 தொகுதியிலையும் மக்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி கட்சி அமைப்புக்குள்ளேயும் ராஜீவ்காந்தியா, கல்யாண சுந்தரமா, எக்ஸா, ஒய்யா, ஐயநாதனா, நான் தான் கட்சி இருக்கிறோம் போகிறோம் போ. இது எப்படி சார் இது எப்படி சார் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இப்போ நீங்கள் டிஎம்கேவிலையும் சரி ஏடிஎம்கேவிலும் எடுத்துங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அதை அடுத்து 2-3 ஃபிகர்ஸ் இருக்காங்க. இப்போ தங்கமணி, வேலுமணி இருக்காங்க. டிஎம்கேலையும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை நான் தான் கட்சி, நான் எடுக்கிறதா முடிவு, நான் உங்கள்கிட்டலாம் இப்போ கலந்து ஆலோசிக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதமான சரி ஓகே நீங்களும் சொல்கிறீங்களா எல்லாத்துலேயும் துணிச்சு நிற்கிறாருன்னா ஓகே. இது வரைக்கும் நின்றுருக்காங்கல்ல. இப்போ மாநில கட்சி அந்தஸ்து வரைக்கும் வாங்கிறீங்க. நீங்கள் என்ன எம்எல்ஏ சீட்டு இது வரைக்கும் வாங்கிறீங்களா? இல்லை உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வாங்கிறீங்களா? இங்கே தேர்தல் பார்ட்டிஸுக்குள்ளே வராமல் நீங்கள் வந்து ஒரு இயக்கம் அப்படி களத்தில் இறங்கி அந்த என்ன சொல்கிறது மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி மட்டும் ஏற்படுத்தி ஆனால் அரசியல் அதிகாரம் பெறாமல் இருக்கிறது என்ன மாதிரியான பார்ட்டி? நீ குற்றச்சாட்டு பண்ணிகிட்டே இருங்க. அதை பற்றி அவர் கவலை இல்லை. உங்கள் குற்றச்சாட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அவர் 8-16 ஆக்கக்கூடிய அளவுக்கு கோலத்தனமாக விஜய் ஈரோடு கிழக்குள்ள களத்துக்குள்ள வரல. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், வாங்க உங்களுக்கு ஓட்டு போட போயர் இருக்கான், ஒட்டர் இருக்கான், ஒற்ற சமூக மக்கள் இருக்காங்க, பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸில் அதை தாண்டி வேறு எந்த ஜாதியும் போட மாட்டாங்களா சார்? நான் போட வாய்ப்புள்ள இதான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி போட மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தில் சீமானும் உங்களுக்கும் மோதிட்டு வளமும் போகாமல் இலவும் போகாமல் நடுவில் அடிபட்டு சாக போகிறேன்னு சீமான். அந்த வார்த்தை கடுமையான வார்த்தை. அந்த வார்த்தையை விஜய்க்கு எதிராக சொன்னதுமே போயர் ஒட்டர்ஸ் எல்லாம் விஜய் மேலே சிம்பதி அடைஞ்சான்னு எனக்கு தெரியுது. நமக்காக தான் சீமான்கிட்ட இந்த வார்த்தையை விஜய் வாங்குறாருன்னு சிம்பதி அடைஞ்சாருன்னு தெரியுது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்தால் டெபாசிட் போயிடணுன்னே நீங்கள் களத்துக்குள்ளே வராமல் பயந்து கோலத்தனமாக ஓடினீங்கன்னா மக்கள் 214 இருக்குன்னு பார்க்கத்தானே செய்வான். வன்னியர் பரையர் போலரைசேஷன் நடக்குது. அங்கே ஜான அரிக்கசாமி ஒரு தேரியை சொன்னாருன்ட்டு களத்துக்குள்ளே வரலன்னா நீங்கள் வாரீங்க வரல, அந்த போலரைசேஷன் நடக்கத்தானே செய்யும். அப்போ உங்களை யார் காத்துட்டு இருக்கிறா? அப்போ உங்கள் வன்னியர் ரசிகர்கள் ராமதாஸ்கிட்ட போயிட்டான், உங்கள் பரையர் ரசிகர்கள் ஸ்டாலின்கிட்ட போயிட்டாப்புல. இதுதானே வட தமிழகத்தின் நிலவரம். இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி வந்து 2026 வட தமிழகத்தில் பிரதிபலிக்கும். பெரும்பாலும் நான் வன்னியர்கள் வந்து ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆவாங்க. ராமதாஸ் 24 கோட்டை விட்டதை எடப்பாடியை களத்தை விட்டு விரட்டி தாக்கு பிடிச்சிட்டாரு. அதுக்கு அண்ணாமலை ஒரு பெரும் பங்காட்டிட்டாப்புல. சீமான் தப்பான வீகம் பண்ணினாலும் களத்துக்குள் நின்னாருங்கிறதுக்கு நான் வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு பேர் இருக்குது. பட் அவர் வன்னியரை பயிக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல பரையரை போட்டிருக்க வேண்டிய இடத்துல வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்களும் நல்ல ஒரு கேடர் தான், அவங்கள களத்துக்குள்ளே போட்டார். இவ்வளவு தாக்கமும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கோ இல்லையோ, வட தமிழகத்தில் விக்கிரவாண்டியை தாண்டி ஒரு 60-70 தொகுதியில் இருக்குது. நீங்கள் இடைத்தேர்தல் தானே போச்சுன்னு சொன்னால் அந்த 70 தொகுதியில் உள்ள மக்களுக்கும் தெரியும் விஜய் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனில் ஜான ஆரோக்கியசாமின்னு தவறாக ஆலோசனையில் கோலத்தனமாக ஓடிட்டாப்புல.
கோலத்தனமாக ஓடிட்டாப்புல. எடப்பாடி பழனிசாமி 10.5க்கு என்ன பதில் சொல்ல, ராமதாஸுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு அவரும் களத்தை விட்டு ஓடிட்டாப்புல. அப்போ சீமான் களத்தில் இன்னாருங்க தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. இங்கேயும் சீமான் களத்துக்குள்ளே துணிச்சலாக நிற்கிறாருங்கிறது தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. சீமானுக்கு ப்ளஸ்ஸுங்கிறது அவருக்கு லீடர்ஷிப் தான். அது காளியம்மாளை பிரச்சாரத்துக்கு கொண்டு வரணும், தாங்கி பிடிக்கணும்லாம் நினைக்கல. தெளிவாக பிரச்சார அந்த இதுக்குள்ளே காளியம்மாள் இல்லை. அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் சேர்ந்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் திருப்தி உள்ள இடத்துக்கு போயிடுங்க. நோ இஷ்யூஸ். இது எல்லா கட்சியிலையும் இது மாதிரி என்ன சார், இது நாம் தமிழர்கள் மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் சொல்கிறீங்க. நாம் தமிழர் இப்படி மாதிரி கமலஹாசன் தினகரன் மாதிரி வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடி, விக்ரவாண்டி, நாங்குநேரில் களத்தை விட்டு பயந்து ஓடாமல் களத்துக்குள்ளே நின்றனால தான் 8% வந்திருக்கிறாரு. அதே கிரெடிட்டும் ஹீரோயிசமும் சாதாரண சீமானுக்கு விஜயை விட இருக்குது. விஜய் ஹீரோ, சினிமாவில் தான் ஹீரோ. எனக்கு தெரிஞ்ச பல கதாநாயகளே சொல்லுவாங்களே, யார் யாரெல்லாம் உண்மையிலே ஹீரோ நடிகர்கள் அந்த அந்தஸ்து யார் உண்டுன்னு சொல்லும்போது எல்லாரும் பெரிய அளவில் சொல்கிறது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய. இன்னைக்கும் நான் வரும்போது அந்த கோயம்பேடு தான் வந்தேன். என்ன கூட்டம் அந்த ஏழை மக்கள் மத்தியில். கேப்டன் விஜயகாந்த் தான். ஸோ ரியல் ஹீரோ விஜயகாந்த்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே நீங்கள் அதில் ஹீரோவாக நிற்கணும். சீமான் துணை நடிகர் தான். கட்சிக்குள்ளனாலும் சரி, எல்லா தேர்தலும் போட்டினாலும் சரி ஹீரோவாக நிற்கிறாரு. அந்த ஹீரோயிசம் விஜய்கிட்ட இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் இது எல்லாத்துக்கும், இப்போ நீங்க சொல்றதும் சரி நான் சொல்றதும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்துடும். விஜய் 214 நின்னாதான் விஜய் கவுண்டிங், அல்லது சிவாஜி மாதிரி தான் வேஸ்ட்டு. 214 தன்னை முன்னிறுத்தி கேண்டிடேட் போட்டால் தான் விஜய்க்கு மரியாதை. அல்லது சும்மா அந்த புரோக்கர்களும் வெத்து வேட்டுகளும் செல்லாத நோட்டுகளும் பல நிரூபிக்காத ஒருத்தனுக்கு எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இல்லை சார், இப்படி நினச்சி பாருங்க. நீங்கள் சொன்னீங்களா ஆதவர்ஜினா கண்டிப்பாக வேறு கட்சியில் அதிருப்தியில் இருக்கவங்களாம் கொண்டாந்து உள்ளார கொண்டு வராங்கன்ட்டு. நான் ஏன் இப்படி இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ விசிகா, அதிமுக, தாவேகா கூட்டணி போகிறான்னு வச்சுக்கோங்களேன். பல நிரூபிக்காத தாவேகா கூட்டணி சொல்கிறவனே அரசியல் தெரியாதவன், விவரம் புரியாதவன், முட்டாள். இது தாவேகாவோட பலம் 0%ங்கிறத தெரியாத முட்டாள்கள், புரோக்கர்கள், இன்னும் என்ன வேணாலும் வார்த்தையை சொல்லுங்க, அட்டுகள் தான் இதை பேசிட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு முதல்ல செய்ய வேண்டியது விஜயகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி பலத்தை நிரூபிக்கணும். எங்கண்ணா சிவாஜி மிகப்பெரிய நடிகர், பலம் நிரூபிக்காம ஜானகி சப்போர்ட் பண்ணாப்புல என்ன ஆச்சு? எதுவுமே ஆகல. சிவாஜி ஜானகியை சப்போர்ட் பண்ணியும் காங்கிரஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. காமராஜ் ஆட்சின்னு மூப்பனார் 17 எடுத்தவர் 20க்கு போயிட்டாரு. நாங்கள்லாம் ஒரு திருச்செந்தூர் சுப்பிரமணிய பிள்ளை மரணத்தில் சந்தேகம் நடக்கிறது, சிபிஐ விசாரணை வரணும்னு நான் என் ஃப்ரெண்டு பிஜே ரவி பல்லவாரத்தில் இருக்கிறான். நாங்கள் 2 பேரும் தீர்மானம் போடுவோம். திருச்சூல நாயன் புகழ்பரப்பு குழுன்னு அவன் தான் எல்லாம் பண்ணுவான். அது சிவாஜி ரசிகர்கள்லாம் ஆன்டி எம்ஜிஆர் ஆக்கி கலைஞருக்கு சப்போர்ட் பண்ண வைப்போம். பெரிய குளத்தில் திமுக ஆதரிக்கலாம் தீர்மானம் போடுவோம். ஆனால் என்னாச்சு? திமுகவுக்கும் பாதிப்பு இல்லை. கலைஞர் எப்பவும் எம்ஜிஆர் போன முறை இல்லாத அளவுக்கு 34 எடுத்துட்டாப்புல. அப்போ சிவாஜிக்கு எங்கே ஓட்டு இருந்து? ஓட்டே இல்லை. ஜானகி ஓட்டு தான் சிவாஜிக்கு ஓட்டு. நீங்கள் பலம் நிரூபிக்காமல் விஜய் ஒரு இடத்துக்கு போனாருன்னா அந்த இடத்துக்குள்ளே விஜய் சீரோவாக தான் நிற்பார். அது அரசியல் தெரியாதவன், அட்டு புரோக்கர் வேலை பார்க்குறவன் தான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறான். அரசியல் தெரியாதவன் அவன். இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புரோக்கர்கள் வேலையை கேட்டு அந்த பேச்சை கேட்டு அந்த முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படியே உனக்கு விஜய் எடப்பாடி கில்லாடி விஜய்க்கு 12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார். 3 சீட்டு அவரோட வெள்ளாளர் சமுதாயத்துக்கு, 3 சீட்டு அவர் கிறிஸ்டினுங்கிறதுக்கு, 3 சீட்டு அவர் ரசிகர்களுக்கு, 3 சீட்டுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு. 12 சீட்டுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சிஎம், இவர் டெபுட்டி சிஎம், அந்த வாய்ப்பு அதெல்லாம் இல்லை சார். பலம் நிரூபிக்காதவர் சார், சீரோ சார். இவருக்கு என்ன சார் பலம்? இப்போ இடைத்தேர்தலே நிற்க முடியாத ஆள் சார் இவரு. நீங்க 2000 இடைத்தேர்தல் ஏடிஎம்கே கூட தான் சார் கண்டெஸ்ட் பண்ணல. ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 20 எடுத்தது. கண்டெஸ்ட் பண்ணாது கோலத்தனம் தான். சீமான் அதில் ஹீரோ, எடப்பாடி அதில் கோலத்தனம் இருக்கு. பட் 20% வாக்கு பார்லிமெண்ட்ல எடுத்தவர் சார். நீங்க பார்லிமெண்ட்ல களத்துக்குள்ளே வரல. நீங்க அப்ப சிவகார்த்தியை வந்துட்டானா அவருக்கு ஒரு பெர்சன்டேஜா, அஜித் கட்சி ஆரம்பிச்சுட்டா அவருக்கு பெர்சன்டேஜா? நிரூபிச்சாதான் சார் பெர்சன்டேஜ். இது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாது. ஆதவ அர்ஜுனாவுக்கு இந்த உண்மை தெரியும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு இந்த உண்மை தெரியாது. அவர் இல்லைனாலே அவர் பிராண்டிங்காக, அவரோட ரெமுனரேஷனுக்காக பொய்யை பரப்பிட்டு இருப்பார். பல நிரூபித்தாதான் விஜய்க்கு மரியாதையை தவிர. நான் இப்போ கூட எங்கள் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் திருச்செந்தூருக்கு. அதில் பலரும் பேசினவங்க விஜய்க்கு ஆட்களே கிடையாது. ஸ்டாலின் பவர்ஃபுல்லாக இருக்காரு, என்ன செய்யணும்னு பரிதவிக்கக்கூடிய கோஷ்டிகள். அப்போ விஜய் வந்ததுனால அங்கே என்ன ஓட்டு வந்துடும்? உங்கள் கையில் வந்த ஓட்டை தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சிவாஜி ஜானகி தான் எக்ஸாம்பிள் இது. இப்போ விஜய் ஒரு ஆல்டர்னேட் தலைவராக வர முடியாதுன்றீங்க. இப்போ வரலாம். நான் தமிழரை சீமானை பீட் பண்ணிட்டு கூட வரலாம்ல. 214 நின்று ஸ்டாலினே பீட் பண்ணிட்டு 60% ஓட்டு எடுத்தும் வரலாம். 3%ல கீழேயும் போயிடலாம். அது 214 நின்னாதான் கதை.
அதான் முதல் முறையினால நீ வந்து உங்கள் பலத்தை நிரூபிங்க, கூட்டணி மட்டும் வைக்கக்கூடாதுன்னு தான் உங்கள் வைக்காரு, வைக்காம போறாரு, அவரு விருப்பம். பலத்தை நிரூபிக்கலைன்னா நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடிட்டு விலை போயிட்டாருன்னு அர்த்தம். சந்தையில் விலை போகக்கூடிய மாடுன்னு அர்த்தம். சரி, ஓகே சார். இப்போ மற்றவங்களாம் கூட்டணி வைக்கிறாங்க, இது அப்படி எடுத்துக்கலாமா சார்? பலம் நிரூபிச்சவங்கள நோட்டுக்கு சீட்டு விலை போறவங்க தானே சீமான் சொல்றாரு. கூட்டணி வைக்கணும் அப்படி தானே சொல்றாரு. யார் பேரை சொல்லலை. எங்க ஐயா எங்க அண்ணங்கிறனால அதை சொல்லலை. எங்க ஐயா எங்க அண்ணன்னு சொல்றதுனால அதை சொல்ல மாட்டார். மற்றபடி பேசும்போது நான் நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகக்கூடியவும் இல்லை, தனிச்சு 214 போட்டு சொல்லும்போது மற்றவங்க நோட்டுக்கு சீட்டு விலை போகிறதான் சொல்றாரு. நான் கூட்டணி ஒரு கட்சி பலத்தை நிரூபிச்சுட்டு கூட்டணி போகிறதுல தப்பு இல்லை. முதலமைச்சர் ராஜாஜியே பேரறிஞர் அண்ணா பெருந்தகையோட கூட்டணி பெய் தான் காமராஜரை வீழ்த்தினாங்க. அதில் தப்பு இல்லை. வைஸ்ராஜாக இருந்தவர், கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், அவர் என்ன அண்ணாக்கிட்ட நோட்டாக இருந்து இது இருந்த ஒன்றும் இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கூட்டணிங்கிறது நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகிறதுங்கிறது பேசப்படுது, எல்லாமே உங்களுக்கு தெரிய வருது. பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன்னோட அபிமானிகளையும் தன்னை சார்ந்தவர்களையும் கூட்டணின்னு போகிறான்னா வித்துட்டு போகிறான்னு தானே அர்த்தம். அது சந்தையில் வரப்போக்கூடிய மாடுன்னு தானே மக்கள் பேசுவான். சரி, ஓகே சார். தேர்தலை முன்னிறுத்தி இவ்வளோ பேசுகிறீங்க. ஆனால் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்திலேயே உட்கட்சியில் நிர்வாகிகள் நியமனம் இப்போ நேற்று வந்து முக்கிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நேரடியாக விஜயே வந்து மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு இவர் நேரடியாக வந்து ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ணி அவங்ககிட்ட பேசி தான் இப்போ வந்து அட்டன் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்க விஜய்க்கு வந்து அந்த ரசிகர்கள் வேணால் நேரடி தொடர்பில் இருக்கலாம், மற்ற தாண்டி இப்போ நிர்வாகிகள் எல்லாமே வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கையில் தான் இருக்குன்றீங்க. ஆனால் இப்போ விஜய் நேரடியாக களத்துக்கு வந்து தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். விஜய் அலர்ட்டாக இருந்து அதை பண்ணால் விஜய் தன்னை காத்துக்கிறாருன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி பல தகவலை என்னோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வச்ச பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க.